Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th போர்டு எக்ஸாம்ல வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து 12th எழுதுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். Show that root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5 equal to minus root 3. இது வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிராக்கெட்டுக்குள்ளால இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துப்போம். என்ன வரும்? ரூட் 3 by 2 பிளஸ் ஐ பை 2. இது வந்து கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு, ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். இந்த ஆரோட வேல்யூ என்னன்னா ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க வந்து ரியல் பார்ட் என்ன இருக்கு? ரியல் பார்ட்னா ஐ இல்லாத பார்ட் என்ன இருக்கு? ரூட் 3 by 2. ஸோ ரூட் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அது வந்து 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து ரூட் 3யோட ஸ்கொயர் எடுத்தோம்னா அது 3, 2ஓட ஸ்கொயர் எடுத்தோம்னா 4, அதே மாதிரி 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுலையுமே ஈக்குவலாக இருக்கு. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் என்ன வருது? 3 + 1. 3 + 1 வந்து 4. 4/4 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1. ஸோ ஆரோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். தீட்டாவுக்கு ஃபார்முலா tan இன்வர்ஸ் b by a. bன்னா இமேஜினரி பார்ட்டு பை ரியல் பார்ட்டு. இங்கே இமேஜினரி பார்ட்டு 1/2, ரியல் பார்ட்டு ரூட் 3 by 2. ஸோ tan இன்வர்ஸ் 1/2 by root 3 by 2. இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனால டிவைட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு செகண்ட் ஃப்ராக்ஷனை ப்ராடக்டா ரெசிப்ரோக்கலா எழுதணும். ஸோ இது வந்து 1/2, இங்கே டிவிஷனுக்கு பதிலாக இன்டூன்னு வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலா எழுதணும்னா 2/√3ன்னு வரும். ஸோ அந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகும். நமக்கு tan இன்வர்ஸ் 1/√3ன்னு வரும். tan தீட்டாவோட எந்த வேல்யூக்கு 1/√3 வரும்னு பார்த்தோம்னா தீட்டாக்கு 30 டிகிரியில தான் 1/√3 வரும். tan 30 1/√3. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 ஆர் அதை ரேடியனா கன்வெர்ட் பண்ணோம்னா π/6. நம்ம இங்கே எப்பவுமே ரேடியன் மெஷர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு π/6. இப்போ இந்த ஆரோட வேல்யூவும் தீட்டாவோட வேல்யூவும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன வரும்? ரூட் 3 by 2 பிளஸ் ஐ பை 2க்கு ஆரோட வேல்யூ 1. ஸோ காஸ் π/6 பிளஸ் ஐ சைன் π/6. அதுக்கு பவர் எடுத்துக்கிட்டோம்னா பவர் 5 எடுத்துக்கிட்டோம்னா கொஸ்டின்ல பவர் 5 இருக்கு. ஸோ பவர் 5 கன்வெர்ட் பண்ணோம்னா இங்க வந்து டிமாவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பவர்ல இருக்கிற டேர்மை ஃப்ரண்ட்ல ஆங்கிள் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து காஸ் 5 π/6 பிளஸ் ஐ சைன் 5 π/6ன்னு வரும். இது வந்து ரூட் 3 by 2 பிளஸ் ஐ பை 2 பவர் 5க்கு வருது. இடையில பிளஸ் வரும்போது இங்கேயும் காஸ் பிளஸ் சைன்னு வரும். அதே இதை செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு மிடில் டேர்ம்ல மைனஸ் வருது. அதாவது ரூட் 3 by 2 மைனஸ் ஐ பை 2 பவர் 5ன்னு வருது. அங்க பிளஸ் வந்த இடத்துல இங்க மைனஸ் வருது. இதே அந்த மேல உள்ள அதே ப்ரொசீஜரை போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா காஸ் 5 π/6 மைனஸ் ஐ சைன் 5 π/6ன்னு வரும். இப்ப கொஸ்டின் என்னது? LHS ரூட் 3 by 2 பிளஸ் ஐ பை 2 பவர் 5 plus root 3 by 2 minus I by 2 power 5. அந்த ரெண்டு டேர்மையுமே இதையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணணும்னா என்ன வரும்? cos 5 π/6 plus I sin 5 π/6. செகண்ட் டேர்ம் cos 5 π/6 minus I sin 5 π/6. இந்த டேர்ம் மைனஸ்ல இருக்கு. I sin 5 π/6 வந்து மைனஸ்ல இருக்கு. இங்க அதே டேர்ம் பிளஸ்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ், செகண்ட் டேர்ம் காஸ், ரெண்டுமே ஆட் பண்ணணும்னா 2 cos 5 π/6 வரும். இந்த 5 π/6 நம்ம என்ன எழுதிக்கலாம்? cos π மைனஸ் π/6. இங்க டினாமினேட்டர்ல 6 இருக்கு, நியூமரேட்டர்ல 5 இருக்கு. அந்த 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணணும்னா 1 வரும். ஸோ அது பை மைனஸ் 1 π/6, அதாவது π/6. cos π மைனஸ் π/6ன்னு எழுதிக்கலாம். cos ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஆர் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா, அது ஃபார்முலா.
cos of pi minus theta na minus cos theta. So இங்க cos of pi minus pi by 6 na minus cos pi by 6 னு வரும். So 2 into minus cos pi by 6. Cos pi by 6 na cos 30 degree. Cos 30 degree ஓட value root 3 by 2. இங்க வர அந்த 2 2 கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் மைனஸ் ரூட் 3ன்னு வரும். அதுதான் RHS நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. therefore root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 plus minus I by 2 power 5 equal to minus root 3 is verified or true. இப்படி எழுதி ஆன்சர் முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.